இந்த சுக்காவில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அம்மா செஞ்சது சொல்லி கொடுத்ததுல ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, கசகசா போடுவாங்க. அவங்க முந்திரி கேஷ்யூநட்லாம் போட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து கேஷ்யூநட் கசகசா எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி என்னுடைய மகள் என்னிடம் கற்றுக்கிட்டு இப்போ சமீபத்தில் ஒரு குக்கிங் காம்படிஷனில் செஃப் தீனாக்கிட்ட கூட ஒரு ப்ரைஸ் வாங்கினாங்க. இந்த இது ரொம்ப சிலாகிச்சு சொன்னாராம். இந்த சிக்கன் சுக்கா எங்கேயும் நான் சாப்பிட்டதில்லை, ஒரு நல்ல ரெசிபி அப்படின்னு சொன்னாங்களாம். சேலம் ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேன் பதத்தில் வரணும். இன்னும் நல்லாவும் சுண்ட வைக்கலாம். இது நம்ம கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சேலம் ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா செஞ்சுருக்கேன். எப்பயுமே என்வி சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காயோ அல்லது வெண்டைக்காயோ ஏதாவது ஒன்று சேர்த்திக்கிட்டா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். எங்கள் வீட்டில் ரெகுலராக என்வி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே நான் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். அல்லது பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கிட்டாலும் நல்லது. சிக்கன் 3/4 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி எடுத்துருக்கு. அதுக்கு வந்து சுக்கா செய்ய போகிறேன். இது வந்து பாரம்பரிய முறைப்படி எங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுத்தது. இது வந்து இப்போ ஒரு 10-12 முந்திரி வந்து ஊற வச்சிட்டேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் ஒரு அதில் 4 அப்புறம் இஞ்சி பூண்டு இது மட்டும் தான் அரைச்சிட்டு சிக்கனில் பரட்ட போகிறேன். இப்போ அந்த மசாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான உப்பு, மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு வந்து இவ்வளோ அளவு குவான்டிட்டி மசாலா தேவைப்படும். இது எல்லாமே ஒன்றா கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளியோ வெங்காயமோ மஞ்சத்தூள் எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் மசாலா ஊற்றிட்டேன். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இதுலேயே எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுனாக்கா நல்லா அது வந்து நல்லா அந்த ஊறிடும், நல்லாயிருக்கும். நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம பெசரி வச்சிடலாம். வெறுமனே எண்ணெய் ஊற்றி அப்படியே தான் நம்ம பெரட்டி வச்ச சிக்கனை தான் நம்ம போட்டு வதக்க போகிறோம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் குக்கரில் கூட நான் விசில் போடுவேன். ஏன்னா அது ஒரு 4 விசில் 5 விசில் போட்டால் தான் வேகும். பிராய்லராக இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த வடை சட்டிலேயே நம்ம வேக வச்சு நம்ம வந்து சுருளை எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இந்த பெரட்டி வச்சோம்ல இப்போ 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ நம்ம வதக்கலாம். இந்த ரெசிபி வந்து சேலத்தோடைய ஆத்தன்டிக் ஸ்பெஷல்னே சொல்லலாம் சிக்கன் வெரைட்டியில். இது நிறைய பேர் வந்து இந்த கொத்தமல்லி இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் எதுவுமே பாருங்கள் போடல, எந்த இதுவுமே நான் போடல. வெங்காயம் தக்காளி எதுவுமே நான் போடல. எங்கள் வீட்டில் சாப்பிட்டவங்களும் சரி, என்கிட்ட கேட்டுட்டு போனவங்களும் இந்த ரெசிபி வந்து எனக்கு வரவே இல்லையே அந்த ஸ்மெல்லு அப்படின்னெல்லாம் கேட்பாங்க. உங்கள் வீட்டில் சாப்பிட்டு போன மாதிரி வரலையே அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் போடுவேன். கொத்தமல்லியோ வர கொத்தமல்லியோ இல்லை அந்த இலை கொத்தமல்லி எதுவுமே நான் இதுக்கு ஆட் பண்ண மாட்டேன். இது கருப்பாக தான் வரும் இந்த சுக்காவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இப்போ நான் செய்கிற மெத்தடில் செஞ்சேன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுக்கொண்டாங்க கும்பகோணத்தில். அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏன் இதை வந்து வதக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இது எண்ணெயில் வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம அரைச்சி போட்டோம்ல, அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கி அந்த ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த அரோமா நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெரட்டினோடனே தண்ணி ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. பிரியாணி செய்கிறதாகட்டும் இல்லை இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் செய்யும்போது அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும். லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்னு நினைப்பாங்க. அப்போ வந்து இந்த கேஷ்யூலாம் போட்டதுனால அடி பிடிக்க பார்க்கும். முன்னாடியே நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினாக்க அந்த அரோமா நல்லா இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு வந்து இந்த எண்ணெயில் வந்து ரோஸ்ட் ஆகணும். அந்த ரோஸ்ட் ஆனால் தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ரெசிபியினுடைய ஸ்பெஷலே அதுதான். இந்த அளவு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்தப்புறம் இந்த பாருங்கள் இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு நாம் வந்து வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஏன் இதுலேயே வேகட்டும்னு சொல்லிட்டாங்க, அதனால் இதுலேயே மூடி வச்சு வேக வச்சிடலாம்.
சேலம் ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேன் பதத்தில் வரணும். இன்னும் நல்லாவும் சுண்ட வைக்கலாம். இது நம்ம கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.